கடவுள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தை. கடவுளை நம்புகிற பல பேரும் நமக்கு பார்த்துருப்போம். நம்பாத சில பேரையும் நம்ம பார்த்துருப்போம். ஏன், நான் தான் கடவுள்னு சொல்கிற நிறைய பேர்த்தையும் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, உண்மையாலுமே கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், இல்லை அதெல்லாம் சில பேர் ஆதாயத்துக்கு கொண்டு வந்த காணல் நீரா? சரி, ஃபஸ்ட்டு மனிதர்களுக்கு ஏன் கடவுள் வேணும்? ஏன் எல்லாருக்கும் கடவுள் வேணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். உதாரணத்துக்கு, சில பேர் நல்லா காலேஜ் போகணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. சில பேர் நல்லா வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. நல்லா வேலைக்கு போகிறவங்க நல்லா சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. நல்லா சம்பாதிக்கிறவங்க இன்னும் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி பல பேருக்கு பல ஆசைகள் இருக்குது, பல தேவைகள் இருக்குது. அப்போ அந்த தேவைகள்லாம் நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கு உந்து சக்தி வேணும். அப்படி இல்லையா, அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆளாக தான் இப்போ நம்ம கடவுளை பார்த்துட்ருக்குறோம். அந்த கடவுளும் இப்போ அந்த மாதிரி ஆயிட்டார். சரி, அப்போ இப்போ அப்படி தான் இருக்காருன்னா, ஃபஸ்ட்டு கடவுள் அப்படிங்கிற ஒரு முதல்ல எப்போ இருந்து மனிதர்களுக்கு இந்த இடையில வந்தார்? மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட அந்த பந்தம் எப்போ உருவாச்சு? நம்ம தான் கடவுளை உருவாக்கணுமா, இல்லை கடவுள் தான் நம்மளை உருவாக்கினாரா? அதுக்கு ஒரு 40-50,000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு போகணும். கடவுள் அப்படிங்கிற சிந்தனை ஃபஸ்ட்டு உலகில் தோணுனது மெசபடோமிய நாகரிகத்தில் தான். அதாவது சொல்லப்போனால் கிமு 3500லேருந்து 3100 அந்த பகுதியில். அப்போது சுமேரியர்கள் அப்படிங்கிறவங்க அணு அப்படிங்கிற வானின் கடவுளையும், என்லீஸ் அப்படின்னு சொல்கிற காட்டின் கடவுளையும், இனானான்னு சொல்லக்கூடிய அன்போடன் தேவதையும், இந்த மாதிரி பல தெய்வங்களை அவங்க வழிபட்டு வந்தாங்க. அப்போ இந்த டைமில் தான் நம்ம கடவுளுங்கிறவங்களை உருவாக்கணுமா, இல்லை கடவுள் இந்த டைமில் தான் நம்மளை உருவாக்குனாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த டைமில் தான் நம்ம கடவுள் அப்படிங்கிறவங்களுக்கு உருவம் கொடுக்க ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பழங்கால மனிதர்கள் 40,000-50,000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கடவுளை பார்த்துருக்கோம். என்ன சொல்கிற, கடவுளை பார்த்துருக்கோமா? ஆமாம். அப்போ இருந்த மனிதர்களுக்கு யார் கடவுள்னு கேட்டால், திடீர்னு வரக்கூடிய மழையும், திடீர்னு கேட்கக்கூடிய அந்த இடி சத்தமும், அந்த மின்னலும், திடீர்னு உருவாகக்கூடிய அந்த காட்டு தீயும் தான் கடவுளை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மைதான். அவங்களுக்கு அப்போ என்னன்னு கூட தெரியாது. என்னடா இப்படி நடக்குது, அவங்களுக்கு எப்படி யோசிக்கிறதுன்னு கூட தெரியாது. அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. அந்த பயம்தான் போக போக வெளிப்பாடாக கடவுளாக மாற ஆரம்பிச்சது. அந்த வெறும் இடியவும் மின்னலையும் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்த மனுஷன் போக போக அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்க ஆரம்பித்தான். அந்த வடிவமாக தான் நம்ம பார்த்தோம்ல, மெசபடோமிய நாகரிகத்தில் ஒரு இந்த மாதிரி வானின் கடவுளாக இருக்கட்டும், காட்டின் கடவுளாக இருக்கட்டும்னு சொல்லி, இதுதான் போக 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 காலங்கள் கடக்க இந்த நவீன காலத்துலேயும் நம்ம இப்போ இருக்க நமக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்காக நம்ம வடிவம் கொடுத்து ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லி வந்துட்டுருக்கோம். பழங்கால மனிதர்களை இடி மின்னலை வணங்க ஆரம்பித்தானா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேட்டையாடி மனிதர்களாக இருந்த நம்ம ஒரு இடத்துல தங்கி விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம். சுமார் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன். அதை நியோலித்திக் காலம்னு சொல்லுவாங்க. அந்த டைம் விவசாயம் நம்ம ஒரு இடத்துல தங்கி விவசாயம் பண்ண ஆரம்பித்தபோது நமக்கு முக்கியமாக தேவையாக இருந்தது மழை, நிலம், முக்கியமான சூரியன். இந்த இயற்கை ஆதாரங்களை, இந்த இயற்கை சக்தியை நம்ம கடவுளாக அப்போ கும்பிட ஆரம்பித்தோம். ஏன், இப்போ கூட நம்ம பொங்கல் கொண்டாடுறோம்ல, இந்த பொங்கலோட முக்கியமான கடவுளை யாரை பார்க்குறோம்? சூரிய பகவான். இல்லைன்னா வானத்திலேருந்து பெய்யக்கூடிய மழை, அப்புறம் நிலம், நமக்கு உழவனுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய விலங்குகள். இந்த மாதிரி நமக்கு எந்தெந்த தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சதோ அதெல்லாம் கடவுளாக பார்க்க ஆரம்பித்தாங்க. மனுஷன் கடவுளுக்கு வடிவத்தை கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பயமும் பின்தொடர ஆரம்பிச்சது. பயமா? எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு புரியாத ஒரே புதிராக இருந்தது, இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இறந்ததுக்கப்புறம் எங்கே போவோம், எப்படி இருப்போம். அதோடு சேர்ந்த பல கேள்விகள் அவனுக்கு பின்தொடர ஆரம்பிச்சது. இந்த கேள்விகளும் அவன் தான் உருவாக்குனான். அதுக்கான விடையும் தேடும்போது அவனுக்கு கிடைச்ச பல முட்டாள்தனமான விடையும் அவன் தான் தேடிக்கிட்டான். இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவோமா, இல்லை நரகத்துக்கு போவோமா,
மறு ஜென்மமா இல்லை மறுபிறப்பா எப்படி பிறப்போங்கிறது பல கேள்விகள் அவனை தொடர்ந்துட்டே வந்துட்டு இருந்துச்சு. இந்த டைமில் தான் பல மூட நம்பிக்கைகளும் உருவாக ஆரம்பிச்சது. இதே நேரத்தில் ரத்தத்தை குடிக்கிற அட்டைப்பூச்சி மாதிரி மதமும் சரி ஜாதியும் சரி எல்லா பிரிவுகளும் இந்த நேரத்தில் தான் பிரியவும் ஆரம்பிச்சது. சரி, அதெல்லாம் பெரிய டாபிக், நம்ம அப்புறம் பார்ப்போம். மதம் ஜாதியெல்லாம் ஒரு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மனிதனை உருவாக்குனது கடவுள் கிடையாது அப்படிங்கிறது, நம்ம தான் கடவுளே உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடவுளை மனுஷன்தான் உருவாக்குனானா, இல்லை மனுஷனை வேற்று கிரகத்தில் இருந்தோ இல்லை வெளியில் எங்கேருந்தோ வந்த கடவுள்னு நம்ம இன்னும் நினச்சிட்ருக்க வேற யாரோ உருவாக்குனாங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வரட்டா?